சுதந்திரம் தந்த சுடர்கள் வரிசையில் இன்று சுப்பிரமணிய பாரதியார் உரைச்சித்திரம் வந்தது. எழுதியவர் செங்கோட்டை ஸ்ரீ ஸ்ரீராம். சுதந்திரம் 18-19 நூற்றாண்டுகள் உலகின் பெரும்பாலான பகுதிகளில் புரட்சி கனல் வெடித்து சுதந்திர தாகம் மக்களிடையே நிலை கொண்ட நூற்றாண்டுகள். அடக்குமுறையை எதிர்த்து எளியோர் போராட உத்வேகத்தை அளித்தவை அந்நாடுகளின் புரட்சி கவிஞர்கள் மக்களிடையே பரப்பிய எழுச்சியூட்டும் பாடல்களே. ஆம், புரட்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக அமைவது இதயத்தை தட்டி எழுப்பும் இது போன்ற பாடல்கள்தான். இதேபோல் அமைந்தவைதான் நம் பாரதியின் பாடல்களும். திருநெல்வேலி மாவட்டத்தின் எட்டயபுரத்தில் பிறந்த கவி பாரதிக்கு நெல்லை மண் வாசத்தோடு மொழியை கையாளும் திறமையும் இருந்தது. அதனால்தான் அந்த நாளில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிரசித்தமாக இருந்த பள்ளு பாடல்களையும் பாரதியார் பயன்படுத்திக் கொண்டார். சுதந்திர பள்ளு, பள்ளர் களியாட்டத்தை வர்ணிப்பது போல் அரசியலிலும் சமுதாயத்திலும் ஒருங்கே தோன்ற வேண்டிய ஆனந்த சுதந்திரத்தை ஒரு தீர்க்க தரிசனமாக அறிவிக்கின்றன அப்பாடல்கள். நாட்டில் புரட்சி சூரியன் உதித்து கிளம்பினால் எல்லோர் கவனமும் அதன்பால் சென்று நாடு விரைவில் விடுதலை அடையும் என்பது பாரதியாரின் எண்ணம். அதனை வெளிப்படுத்தும் பாரதியின் வசனங்கள் இவை. சூரியன் உதித்தவுடனே சேதன பிரகிருதி மட்டுமே இன்றி அச்சேதன பிரகிருதியும் புதிய ஜீவனையும் உற்சாகத்தையும் பெற்று திகழ்கின்றது. இவற்றினை ஒப்பவே நாட்டில் ஒரு புதிய ஆதர்சம், ஓர் கிளர்ச்சி, ஓர் தர்மம், ஓர் மார்க்கம் தோன்றுமேயானால் மேன்மக்களின் நெஞ்சம் அனைத்தும் ரவியை நோக்கி திரும்பும் சூரியகாந்த மலர் போல் அவ்வாதர்சத்தை நோக்கி திரும்புகின்றன. தேசபக்தர்கள் பலர் சிறை சென்று சிறைச்சாலையை தவச்சாலையாக மாற்றி சுதந்திர யாகம் நடத்தும் வேள்விச்சாலைகளாய் மாற்றியிருந்தார்கள். அவர்கள் தங்கிய இடங்களும் கூட புண்ணிய தலங்கள்தான் என்றார் பாரதியார். இப்படி தேசபக்தர்கள் வாழ்ந்த நினைவலைகள் உள்ளத்துள் இருந்து கொண்டிருந்தால் அவர்களின் தியாக உணர்வு நமக்குள்ளும் ஊற்றெடுத்து சுதந்திரத்திற்கான வேகம் அதிகரிக்கும் என்பது பாரதியின் எண்ணமாக இருந்தது. இவ்வாறு தேசபக்தியையே தெய்வபக்தியாக கொள்ள வேண்டும் என்ற பாரதியாரின் கருத்து வேகத்தை தடை செய்தது நாட்டில் இருந்த ஜாதி, இன, மொழி ரீதியான பிரிவுகள். எனவே மக்களிடையே இருந்த பிரிவினை எண்ணத்தை அழித்து ஒற்றுமை எண்ணத்தை வளர்க்க வேண்டிய பொறுப்பை உணர்ந்தார். பாரத நாடு ஒரே நாடு என்பதை தம் பாடல்களால் வலியுறுத்தி வந்தார். சுத்த வீர தீர வாழ்வு சொல்லி தந்த நாவலன், சூதுவாது பேத வாழ்வு தொலைய பாடும் பாவலன். சுத்த வீர தீர வாழ்வு சொல்லி தந்த நாவலன், சூதுவாது பேத வாழ்வு தொலைய பாடும் பாவலன். சக்தி நாடி புத்தி செல்ல சாலை கண்ட சாரதி, சத்தியத்தில் பற்று கொண்ட சுப்பிரமணிய பாரதி. சக்தி நாடி புத்தி செல்ல சாலை கண்ட சாரதி, சத்தியத்தில் பற்று கொண்ட சுப்பிரமணிய பாரதி. சுப்பிரமணிய பாரதிக்கு வெற்றி மாலை சூட்டுவோம். ஓர் தாயின் வயிற்றில் பிறந்தோர் தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோ என்றும் 30 கோடியும் வாழ்வோம் என்றும் முழங்கினார். நீ கந்தையை உடுத்துக் கொண்டிருந்தாலும் உன் குரல் எட்டுமளவும் ஹிந்துஸ்தான வாசிகள் என் பிராணன், இந்தியாவில் இருக்கும் தெய்வங்கள் என்னுடைய தெய்வங்கள் என்று சொல் சகோதரா, சொல். இந்தியாதான் என் இளமையின் மெத்தை, என் யவனத்தின் நந்தவனம், என் கிழக்காலத்தின் காசி என்று இரவும் பகலும் தியானம் செய் என்று கூறினார். இப்படி பிரிவினை தகர்த்து இந்தியர்களின் ஒருமைப்பாட்டை வலியுறுத்தி ஓரணியில் சேர்த்து ஆங்கிலேய அடக்குமுறையை அகற்ற எண்ணினார் பாரதி. சுதந்திரப் போரில் சந்நியாசிகளும் ஈடுபட வேண்டும் என்பதிலும் அப்படி ஈடுபடுவதில் ஒரு தவறும் இல்லை என்றும் பாரதி வாதம் செய்தார். அதற்காக அவர் பல கட்டுரைகளை எழுதினார். குறிப்பாக சந்நியாச தீட்சை பெற்ற சுப்பிரமணிய சிவாவுக்கு பாரதி தந்த ஆதரவு மகத்தானது. வாஞ்சியின் செயலில் சுப்பிரமணிய சிவா மற்றும் வ.உ.சி. போன்றோர் மகிழ்ந்திருக்க தம் சுதேசிய இயக்க நண்பர்களான இவர்களே வியக்கும் வண்ணம் தம் மனதில் பட்ட கருத்தை தைரியமாக எழுதும் வன்மை பாரதிக்கு வாய்த்திருந்தது. அஞ்சி அஞ்சி உடல் வளர்க்கும் அடிமை புத்தி நீக்கினான், அன்பு மிஞ்சும் ஆண்மை வாழ்வில் ஆசை கொள்ள ஊக்கினான்.
அஞ்சி அஞ்சி உடல் வளர்க்கும் அடிமை புத்தி நீக்கினான். அன்பு மிஞ்சும் ஆண்மை வாழ்வில் ஆசை கொள்ள ஊக்கினான். கெஞ்சி கெஞ்சி உரிமை கேட்கும் கீழ்மை எண்ணம் மாற்றினான். கேடிலாது மோடி செய்யும் காந்தி மார்க்கம் போற்றினான். கெஞ்சி கெஞ்சி உரிமை கேட்கும் கீழ்மை எண்ணம் மாற்றினான். கேடிலாது மோடி செய்யும் காந்தி மார்க்கம் போற்றினான். சுப்பிரமணிய பாரதிக்கு வெற்றி மாலை சூட்டுவோம். சிறந்த பத்திரிகையாளராக பாரதி எடுத்த அவதாரம் வேறு யாரும் எடுத்திராதது. அவருடைய அந்த சாதனைகள் தான் என்னென்ன? பாரதி தனது பத்திரிகை பணியை 1904ஆம் ஆண்டு நவம்பரில் சுதேசமித்திரனில் துணை ஆசிரியராக துவக்கினார். அதன் பிறகே தமிழ் பத்திரிகை உலகுக்கு ஒரு உத்வேகம் கிடைத்தது. தமிழ் பத்திரிகை உலகில் முதலில் கார்ட்டூன்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதி. 1905இல் இந்தியா பத்திரிகைக்கே அந்த பெருமை சேரும். பத்திரிகை சந்தாவில் புதுமையை அறிமுகப்படுத்தினார் பாரதி. வாசகர்களின் வருமானத்திற்கு ஏற்றவாறு சந்தா விகிதம் நிர்ணயித்த பாரதியை இன்றும் கூட யாரும் எட்ட முடியாது. பத்திரிகையுடன் இலவச இணைப்பாக சிறு புத்தகம் வழங்குவதையும் அன்றே அறிமுகப்படுத்தினார். ஒரே நேரத்தில் பல பத்திரிகைகளில் பணிபுரிந்தவர் பாரதி. சுதேசமித்திரன், சக்கரவர்த்தினி, இந்தியா, பாலபாரதா அல்லது யங் இந்தியா, விஜயா, சூரியோதயம், கர்மயோகி, தர்மம் போன்ற பத்திரிகைகளில் பணியாற்றினார். பத்திரிகைகளில் நேரடியாக பணிபுரிந்தது மட்டுமின்றி சுதந்திர இதழாளராகவும் பல பத்திரிகைகளுக்கு தம் படைப்புகளை அனுப்பியிருக்கிறார். விவேகபானு, சர்வஜனமித்ரன், ஞானபானு, காமன்வீல், நியூ இந்தியா ஆகிய பத்திரிகைகளிலும் பாரதியின் எழுத்துக்கள் அணி செய்துள்ளன. புனை பெயர்களை அதிகம் பயன்படுத்தியவரும் பாரதியே. அவருடைய புனை பெயர்கள் காளிதாசன், ஷெல்லிதாசன், சாவித்ரி, நித்யதீரர், உத்தம தேசாபிமானி போன்றவை. செய்தி பத்திரிகையில் வாசகர்களின் ஆர்வத்தை கூட்ட கதை, கவிதைகளை வெளியிட்டார். வாசகர்களை விவாதத்திலும் பங்கேற்கச் செய்தார். முதலில் இந்தியா, விஜயா போன்ற தமிழ் பத்திரிகையில் தமிழ் ஆண்டு மாதம் குறித்தவர் பாரதியே. விஜயா இதழில் தமிழ் எண்களையும் பயன்படுத்தி புரட்சி செய்தார். பழைய பத்திரிகைகளில் வெளிவந்த விஷயங்களை எடுத்துக் கோர்த்தால் நல்ல வசன நூல் கட்டலாம் என்று பத்திரிகை உலகுக்கு வழிகாட்டியவர் பாரதி. எங்கள் காங்கிரஸ் யாத்திரை போன்ற சிறு நூல்களை தனது பத்திரிகை அலுவலகத்திலிருந்து வெளியிட்டார். செய்தி அனுப்புவோருக்கு பணம் தரும் முறையை 100 ஆண்டுகளுக்கு முன்பே செயல்படுத்தினார். சித்திரங்களை மட்டுமே கொண்ட சித்ராவளி என்ற பத்திரிகையை நடத்த திட்டமிட்டார். ஆனால் அது இயலாமல் போனது. லண்டன் டைம்ஸ் முதல் கொல்கத்தாவின் அமிர்த பஜார் பத்திரிகா வரை 50க்கும் மேற்பட்ட பிறமொழி பத்திரிகைகள் பற்றியும் பிறமொழி பத்திரிகை ஆசிரியர்கள் பற்றியும் தனது பத்திரிகையில் செய்தி வெளியிட்டார். மகாத்மா காந்தி இந்தியாவில் அறியப்படுவதற்கு முன்னரே 1909இல் காந்தி பசு என்ற கருத்து படத்தை இந்தியா பத்திரிகையில் வெளியிட்டார். தமிழுக்கு பொது உடைமை என்ற புதிய சொல்லை வழங்கியதோடு வன்முறை மூலம் உருவாக்கப்படும் ரஷ்யாவின் சோஷலிச சமுதாயம் நிலைக்காது என்று 1920லேயே தீர்க்க தரிசனமாக எழுதினார். நாட்டின் முன்னாள் பெருமையும் இந்நாள் சிறுமையும் எதிர்கால வறுமையும் கருதாத கல்வியால் பலனில்லை என்று கூறி சுதேசி கல்வியை வலியுறுத்தினார். மகளிரின் விடுதலைக்காக பத்திரிகையில் குரல் கொடுத்து பாலின சமத்துவத்துக்கு தமிழ்நாட்டில் வித்திட்டார். தமிழின் பழம்பெருமையை பேசியபடியே ஆங்கில மோகத்தில் வீழ்வதால் அன்னை தமிழ் அவலப்பட்டு தாழும் நிலையை எடுத்துக் கூறி அன்றே எச்சரித்தவர் பாரதி. அதே சமயம் கிணற்று தவளையாக இல்லாமல் ஆங்கிலம், ஹிந்தி, சமஸ்கிருத மொழிகளையும் அறிந்து அதனை தனது இதழியல் பணிக்கு பயன்படுத்தியவர் பாரதி. உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்ற தனது அமுத மொழிக்கு தானே உதாரணமாக பாரதி வாழ்ந்ததை இந்த தீர்க்க தரிசனங்கள் காட்டுகின்றன. அவர் சிறந்த பேச்சாளராகவும் திகழ்ந்தார். அவருடைய பேச்சில் அனல் பறக்கும், அதில் நேர்மையும் இருக்கும். பல சுதேசி எழுச்சி கூட்டங்களை தனி ஆளாக நின்று ஏற்பாடு செய்தவர் பாரதி. விபின் சந்திரபாலரின் விடுதலையை கொண்டாட 1908 மார்ச் மாதம் 9ஆம் தேதி சென்னை திருவல்லிக்கேணி கடற்கரையில் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதில் பாரதியார் உணர்ச்சிமிக்க ஒரு உரையை ஆற்றினார். சுதந்திர தாகம் என்று தனியும், அறியாமையின் தலைகள் என்று அகற்றப்படும். மகாபாரத போரை உருவாக்கிய கடவுளே, பிளேக்கும் பஞ்சமும் தான் உன் பக்தர்களுக்கு கிடைத்த பரிசா என்று
நெஞ்சு பொறுமினார். அமைதி மிக்க தமிழ் மொழிக்கிங்காற்றல் கூட்ட நாடினான். அறிவு மிக்க தமிழர் தங்கள் அச்சம் போக்க பாடினான். அமைதி மிக்க தமிழ் மொழிக்கிங்காற்றல் கூட்ட நாடினான். அறிவு மிக்க தமிழர் தங்கள் அச்சம் போக்க பாடினான். சமதை கண்டு மனிதருக்குள் ஜாதி தாழ்வை ஏசினான். சமய பேதம் இல்லை என்ற சத்தியத்தை பேசினான். சமத்தை கண்டு மனிதருக்குள் ஜாதி தாழ்வை ஏசினான். சமய பேதம் இல்லை என்ற சத்தியத்தை பேசினான். சுப்பிரமணிய பாரதிக்கு வெற்றி மாலை சூட்டுவோம். சுப்பிரமணிய பாரதிக்கு வெற்றி மாலை சூட்டுவோம். சொன்ன வாக்கு பின்னமின்றி சொந்த ஆட்சி நாட்டினோம். சொன்ன வாக்கு பின்னமின்றி சொந்த ஆட்சி நாட்டினோம். இப்பிரபஞ்ச மக்கள் யாரும் இனிய வாழ்த்து கூறவே. இப்பிரபஞ்ச மக்கள் யாரும் இனிய வாழ்த்து கூறவே. இன்று நம் தம் பரத தேவி ஏற்ற பீடம் ஏறினாள். இன்று நம்தம் பரத தேவி ஏற்ற பீடம் ஏறினாள். நீதி வேறு சட்டம் வேறு என்பதை நினைவுபடுத்தி, அந்நியர் இயற்றியுள்ள சட்டங்களுக்கு கீழ்ப்படிய சித்தமாயிருக்கிறோம். ஆனால் எல்லா சட்டங்களுக்கும் அல்ல. நமது பிறப்புரிமைக்கு முரணாக அந்நியர் சட்டம் இயற்றும் போது அவற்றுக்கு அடிபணியவே மாட்டோம் என்று முழக்கம் செய்தார் பாரதி. பாரதி பேசிய பேச்சுக்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசு பரிசீலனை செய்து இறுதியில் நடவடிக்கை எடுக்க தேவையில்லை என்று முடிவு செய்தது. இந்திய சுதந்திரத்திற்கு முன்னே தம் நாடு எப்படி இருக்க வேண்டும் என்ற பாரதியின் இந்த 5 ஆண்டு திட்டங்கள் உண்மையில் பிரமிப்பூட்டுபவை. இரும்பை காய்ச்சி உருக்கவும் கரும்பை சாறு பிழிந்திடவும் இயந்திரங்கள் செய்ய வேண்டும். விண்ணிலிருந்து நம்மை வானோர் காப்போராயினும் நம்மை நாமே காத்துக்கொள்ள ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், கடலில் முத்தெடுப்போம், கப்பல்கள் செய்வோம், அன்றாட வாழ்வுக்கு இன்றியமையாத சின்னஞ்சிறு பொருட்கள் நிறைய செய்வோம். சந்திர மண்டலத்து இயல்கண்டு தெளியும் நேரத்திலேயே சந்தி தெருப்பிருக்கும் சாத்திரம் கற்போம் என்கிறார் பாரதி. இவ்வாறு நாடு ஆற்ற வேண்டிய 5 ஆண்டு திட்டங்களின் சாரத்தை விடுதலைக்கு முன்னே கொடுத்த சிந்தனையாளர் பாரதி. அதன் மூலம் இந்தியர்களாகி எங்களிடமே ஆட்சி பொறுப்பை கொடுத்தாலும் எங்களாலும் திட்டங்கள் தீட்டி நாட்டை முன்னேற்ற முடியும் என்று ஆங்கில ஆதிக்கவாதிகளின் மூக்குடைத்தார் பாரதி. நாட்டு விடுதலைக்கு நாட்டின் மீதும் மக்களின் மீதும் அன்பும் பக்தியும் இருக்க வேண்டும் அல்லவா? அதனால் நாட்டு மக்களிடையே, குறிப்பாக இளம் உள்ளங்களிடையே தேசபக்தியை வளர்க்க வேண்டிய பணியை ஏற்றுச் செய்தார் பாரதி. தேசபக்தியை ஊட்டுகின்ற கட்டுரைகள் நிறைய எழுதி குவித்தார். தி பொலிட்டிக்கல் எவல்யூஷன் இன் தி மெட்ராஸ் பிரசிடென்சி என்ற நூலில் எளிய ஆங்கிலத்தில் பாரதி தம் கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். இந்நூலில் சென்னையில் தேசிய இயக்கம் ஆரம்பித்த காலம் தொடங்கி தேசபக்தர்கள் அனுபவித்த கொடுமைகள் பற்றிய வர்ணனைகள் நெஞ்சத்தை உருக்கும் வகையில் அமைந்திருக்கும். எட்டயபுரத்தில் 1882 டிசம்பர் 11 பிறந்த மகாகவி பாரதி 1921 செப்டம்பர் 11 இவ்வுலக வாழ்வை நீக்கும் வரை புரட்சி பிழம்பாகவே வாழ்ந்தார். இன்றும் அவர் தம் பாடல்களால் சோர்வுற்று கிடப்போருக்கு உணர்ச்சியூட்டி வருகிறார். அதுவே அமர கவித்துவம் என்பது. ஒரு கவிஞனாக, பத்திரிகையாளராக, கட்டுரையாளராக, தேசபக்த வீரனாக, சமூக புரட்சியாளனாக பல அவதாரங்களை தம் 39 வயதுக்குள் எடுத்து வீர புருஷனாக வாழ்ந்தவர் மகாகவி பாரதி. வெள்ளையரின் அடக்குமுறைக்கு பயப்படாமல் சுதேச கருத்துக்களை தைரியமாக வெளிப்படுத்தியவர். வறுமை துரத்திய போதும் கொள்கை விட்டகலாத நெஞ்சுறுதியை தம் வாழ்வில் வெளிப்படுத்தியவர். நம் நாடு சுதந்திரம் பெற்று சுயராஜ்யம் மலர்ந்த இந்த 60ஆம் ஆண்டில் நாம் மகிழ்ந்து கொண்டாடும் சுதந்திரத்தை தம் மனக்கண்ணால் கண்டு சுதந்திரம் பெறும் முன்பே ஆடுவோமே பள்ளு பாடுவோமே நாம் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடிய பாரதியை ஆதர்ஷ புருஷனாக அடுத்த தலைமுறைக்கும் அறிமுகப்படுத்துவோம். அதுவே அமர கவிக்கு நாம் செய்யும் மரியாதை. நேயர்கள் இதுவரை சுதந்திரம் தந்த சுடர்கள் வரிசையில் சுப்பிரமணிய பாரதியார் உரைச்சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர்
செங்கோட்டை ஸ்ரீ ஸ்ரீராம். ஒலித்த குரல்கள் கே. ஜெயங்கொண்டான், KR அனுராதா ஆகியோர். நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடலை பாடியவர்கள் TL மகராஜன், சாரதா ஸ்ரீதேவி ஆகியோர். பாடலுக்கு இசை K. பத்மநாபன். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.